நான் இப்படி எல்லாம் அழுது ஃபீல் பண்ணி பேசினா நீ அப்படியே கட்டி பிடிச்சு முத்தெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்துன்னு சொன்னாங்க. நீ என்னடானா அவ்வளவுதான் சொல்றிய காவியா? அப்போ நீங்க இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணி கண்கலங்கினது எல்லாமே போய் எதுவுமே உண்மை இல்லல? ஒவ்வொரு தடவையும் நீங்க இப்படிதான் என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. இல்ல காவியா, அப்படிலாம் இல்ல. நான் உன்னை திட்டிட்டேன்னு ஃபீல் பண்ணதெல்லாம் உண்மைதான். இந்த அழுகாட்சி தான் பாட்டியோட ஐடியா, ஸ்லிப் ஆயிடுச்சு. மத்தபடி நிஜமாதான் காவியா நான் ஃபீல் பண்ணேன். சாரி காவியா. நீங்க எந்த விஷயத்துலயுமே சீரியஸாவே இருக்க மாட்டீங்களா தீபக்? காவியா, நான் உன் விஷயத்துல சீரியஸா தான் காவியா இருப்பேன். ஆனா உன்கிட்ட காமிச்சிக்காம ஜாலியா இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க நிஜமாவே ஃபீல் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொன்னதுல இருந்து நான் ஒரு விஷயம் உண்மைதானே இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உத்தமனை பார்க்க போயிருக்க கூடாது. ஏய், என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல, மறுபடியும் சொல்ல. நான் உத்தமனை பார்க்க போயிருக்க கூடாது. ஒரு தடவை போய் உதவி பண்ணிட்டு வந்தா ஒரு உயிர் பொழைக்கும்னா என்ன தப்புன்னு ஆரம்பத்துல தோணுச்சு. ஆனா அவங்க இதோட உன்னை விட மாட்டாங்க, பாம்பு மாதிரி உன் காலை சுத்தி சுத்தி வருவாங்கன்னு சொன்னது அப்ப புரியல. இன்னைக்குதான் அது புரிஞ்சுச்சு. உத்தம அக்கா இன்னைக்கும் என்ன தேடி கேண்டீனுக்கு வந்திருந்தாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? நீ என்ன சொன்ன அவங்க கிட்ட? நீங்க சொன்னது உண்மைதான்னு நினைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓ, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டியா உத்தமனை பார்க்க வர முடியாதுன்ட்டு? ஆமா. ஓ, நான் சொன்னதை கேட்கணும்னு உனக்கு தோணி இருக்குது. அதாவது நான் சொன்னதை கேட்டு நீ போகாம இருந்திருக்க, கரெக்டா? இப்ப என்ன அதுக்கு? நல்லதை யார் சொன்னாலும் கேட்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கேக்குற மாதிரி நீங்க சொன்னதையும் கேட்டுக்கிட்டேன். புரியுது காவியா, கீழே விழுந்தாலும் முகத்துல மண்ணு ஒட்டலங்கிற மாதிரி பேசுற. எது எப்படியோ நான் சொன்னது உண்மைன்னு உனக்கு புரிஞ்சது. ஹாப்பி. காவியா காவியா, இன்னும் ஒரே ஒரு தடவை நான் சொன்னதை கேட்டுதானே நீ போகல? சூப்பர், தேங்க்யூ காவியா. டேய், எதுக்குடா பல்ல காமிச்சுக்கிட்டே வர? மா, நான் உங்க எல்லாரும் மேலயும் அக்கறையா இருக்கிறதுனால என் அருமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுமா. இப்ப பாத்தியா, நான் சொன்ன மாதிரிதான் நடந்தது. நான் சொல்ற மாதிரி நடக்கிறப்பதான் நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு புரிஞ்சுக்கிறீங்கல்ல? என்னடா உளர்ற? அதெல்லாம் உனக்கு புரியாதுமா, நேரம் வரப்ப தானா புரிஞ்சுப்ப. வரட்டா? ஐயோ, என்ன வசியம் மருந்து வச்சாலும் இப்படி மயங்கி கிடக்குறானே. சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, கொஞ்சம் அங்கேயே நில்லுங்க. வீடெல்லாம் மாப் போட்டுட்டு இருக்கேன், அழுக்காயிடும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. சம்மந்தியம்மா எப்படி இருக்கீங்க? உங்க பேத்தி ஒன்றும் இங்க இல்ல. சம்மந்தியம்மா, நான் காவியாவை பார்க்க வரல, உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? அது வந்து கல்யாணம் தான் யாருமே எதிர்பார்க்காம நடந்துருச்சு. மற்ற சடங்க முறைப்படி நாம பார்த்து பண்ணி வச்சா நல்லா இருக்கும் இல்லைங்களா? கல்யாணமே ஏன் நடந்துச்சுன்னு பத்திக்கிட்டு போகுது. இதுல மத்த சடங்குக்கு தான் குறைச்சல். நாம இன்னைக்கு இருக்கிற மனசங்கடத்தை வச்சு பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு விட முடியாதுங்க இல்லையா சம்மந்தி? இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அது வந்து சம்மந்தி, ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணோம்னா காவியாவுக்கு தாலியை பிரிச்சு கோத்தரலாம். இங்க பாருங்க, இந்த தாலி பிரிச்சு கோக்குற வழக்கம்லாம் எங்க குடும்பத்துல இல்ல. அதனால நாளும் பார்க்க வேண்டாம், கிழமையும் பார்க்க வேண்டாம். போய் உங்க வேலையை பாருங்க. இப்படி சொன்னா எப்படி சம்மந்தியம்மா? தாலி பிரிச்சு கோக்குற வழக்கம் இல்லாத குடும்பம்னு ஊர் உலகத்துல எங்கேயுமே இல்லையம்மா. நான் தான் என் குடும்பத்துல வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் சும்மா அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. ஐயோ, பிள்ளைங்க நல்லதுக்காக
கொஞ்சம் மனசிறங்கி வந்து பண்ணுங்க சம்பந்தியம்மா. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் யாரும் வந்து பிரிச்சிடக்கூடாதுன்னு ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நாமளும் நம்மளால முடிஞ்சதை பண்ணணும் இல்லையா சம்பந்தியம்மா? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா? எப்ப நடந்துச்சு? என்ன சம்பந்தியம்மா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? சம்மதம்னு சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, இந்த குடும்பத்தோட மருமக தாராதான்னு நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே தாரா எங்க குடும்பத்துக்கு வந்திருந்தான்னா 100 பவுன் நகையோடையும் காரோடையும் வசதியான வாழ்க்கையோடையும் இங்க வந்திருப்பா. ஏன் புள்ளையும் இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருப்பா. நீங்க காரு பணம் எல்லாம் கொண்டு வர வேண்டாம். அவனுக்கு ஒரு பைக் ஆச்சும் வாங்கி கொடுக்கறதுக்கு அருகதை இருக்கா? இல்ல 100 பவுனுக்கு பதிலா ஒரு 50 பவுன் போட முடியுமா? இதுல ஏதாவது ஒண்ணு போடுறதுக்கு அருகதை இருந்தா இந்த சாங்கியம் சடங்க பத்தி எல்லாம் நீங்க பேசுங்க. இல்லன்னா இடத்த காலி பண்ணுங்க. பெருசா வந்துட்டீங்க, 100 ரூபாய் பழத்தை தூக்கிட்டு வந்துட்டீங்க. சம்பந்தியம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? முறைன்னு பேசுறீங்களே, இந்த முறைய பத்தி நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களா? முறையா செய்ய வேண்டிய கடமைய முதல்ல செய்யுங்க. அப்புறம் நடக்க வேண்டியது தானா நடக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போகலாப்பா. வா போலாம். ஆண்டி, ஐயோ மாப் போட்டுட்டு இருக்கீங்களா? பரவாயில்ல, நான் வெளில வெயிட் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாமா உள்ள வா. உட்காரு உட்காருப்பா. வாங்க அண்ணி. ஹாய் ஜோதி. ஆனந்த். ஹாய். என்ன ஆண்டி, சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போறாங்க போல. பொல்லாத சொந்தக்காரங்க. யாருக்கு யாரு சொந்தக்காரங்கம்மா? வந்ததும் வராததுமா? அவங்கள பத்தி எதுக்கு தாரா பேசுற? இல்ல, எதுக்கு ஆண்டி அவங்க வந்துட்டு போறாங்க? இந்த வீட்ல இருக்காளே என் புள்ள தாலி கட்டி கூட்டிட்டு வந்த மகாராணி ஒருத்தி. அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்கணுமா, அதான் வந்து தகவல் சொல்றாங்க.